வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். இவர் ஆனந்தன் பேர். நம்ம கரூர் மாவட்ட ஜோதிடர் சங்க தலைவர் அண்ணன் சுப்பிரமணியன் என்கிட்ட ட்ரைனிங் ஆனவர். ஜோதிடத்தில் நீங்கள் திருமண பொருத்தம், அதேமாதிரி கடன் எவ்வளவு இருக்குது, ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னாவே கடன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உடனே சொல்லிடுவார். அதேமாதிரி அரசாங்க வேலையில் ஒருத்தர் இருக்காங்களா இல்லையா, அந்த அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரிலாம் நல்ல ட்ரைனிங்கான என்னுடைய நண்பர் அருமையாக பேசுவார். நல்லா பேசுங்க. வணக்கங்க. ஜோதிடர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். 18 சித்தர்கள் அறுபடை முருகா போற்றி போற்றி. என்னுடைய நண்பர் பேசுன்னு சொல்லிகிட்டே இருந்தா அப்படிங்க. இங்கே இருக்கிற அன்பர்கள் அனைவர்களையும் பார்க்குறப்ப வயசானவன் நான் மட்டும்தான் இருப்பேன். ஆனால் அனுபவத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியானவன். அதனால் என்னுடைய கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுடைய இது ஆராய்ச்சிக்கு இது பண்ணிவிடுங்க. பெரிய அளவில் எதிர்பார்க்காதீங்க. என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ ராகுவை பற்றி காலையில் பேசிகிட்டு இருந்தாங்க. ராகு பார்த்திங்கன்னா அவர் நல்லவரும், ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப ரொம்ப கெட்டவருங்க. நல்லவர்னு நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ நல்லவர்னு யாருக்கு நல்லவராக இருப்பார்னா, கும்ப லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். ஏன்னா கும்ப லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு ஒரு ஜென்ம சாபல்யம் இருக்குன்னா என்னென்னா, ரெண்டு லக்னத்துக்குமே நல்லவர்கள் யாருமே இல்லை. நல்லவர்னு சொல்கிற செவ்வாய் பாதகாதிபதியாக போயிடுறார். கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக போயிடுறார். அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் நல்லது செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. சரி, அதுக்கடுத்து குரு நல்லது சிம்ம லக்னத்துக்கு குரு நல்லது செய்வார்னு பார்த்தா அவர் அட்டமாதிபதியாக போயிடுறார். அவர் செய்வாருங்கிறது கேள்விக்குறி. எப்பயுமே இப்போ குருக்கள் ரெண்டுமே, சுபர்கள் ரெண்டு பேருமே, சுக்கிரனும் குருவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனால் அவங்க நமக்கு எதாவது கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா மனசே வராது அவங்களுக்கு. நோயை கொடுக்கணும்னா நல்லா அழகாக வச்சு செய்வாங்க. சுகர்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு மனிதனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டு பேர் தான் காரணம். இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தாங்கன்னா அளவரியாக வச்சு செய்வாங்க. நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் சனிக்கு பிடிக்கலன்னு சனிக்கு நமக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் வியாதி அதையெல்லாம் கொடுத்து படுக்கையாக வச்சுருவாருங்க. செவ்வாய்க்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா ரோட்டில் போகிறப்ப ஆக்சிடெண்ட் ஆகி கூலாக பண்ணிவிட்டுருவார். இதெல்லாம் இப்போ நல்லவங்கள விட கெட்டவங்க பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் சுபர்களை ஒரு கணக்கை பார்த்து தான் வச்சுக்கிறேன். அப்போ கும்பலக்கணத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கு யார் தான் நல்லது செய்வாங்கன்னு பார்த்தோம்னா ராகு பகவான் மட்டும்தான் நல்லது செய்வார். அவர் நல்ல இடத்துல போய் உட்காந்துட்டார்னா, நல்ல சாரம் பெற்று உட்காந்துட்டார்னா நல்ல பலனை கொடுத்துருவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கும்பலக்கணத்துக்கு ராகு 4ஆம் இடத்துல போய் உட்காந்து அவர் சூரிய சாரன் வாங்கியிருந்தார்னா நல்ல பலனை ஓரளவுக்கு கொடுப்பார். அதுக்கு உதாரணம் நானே. ராகு தேசம் வரையும் நான் பாடுபட்டேன். நான் கும்பலக்கணம் ராகு தேசம், ராகு 4ல் உட்காந்துருக்கேன், அவர் சூரிய சாரங்க. 4வது ராகு தேசம் வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வந்த மாதிரிங்க. ஒரு இடம் வாங்கி போகிறது, அது பண்ணுறதெல்லாம். செவ்வாய் பற்றி ஒன்றும் பெருசாக செய்யலைங்க. செவ்வாய் தேசம் ஒன்றும் செய்யலை. அப்போ ராகு நல்லதே செய்வார். அப்போ கும்பலக்கணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு ராகு நல்லது செய்வார். குருவை விட, செவ்வாயை விட, இவரை விட, இந்த பக்கம் சுக்கிரனை விட நல்லது செய்கிற யாருன்னா ராகு தாங்க. அப்போ ராகு நல்லவரே சொல்லலாங்க. அப்போ ராகு யாருக்கெல்லாம் கெட்டவராக இருப்பார் அப்படின்னா, ராகு அதே கும்பலக்கணத்துக்கு ராகு சந்திரசாரம் வாங்கி 4ஆம் இடத்துல போய் உட்காந்துனா அவர் செய்கிற கொடுமைகள் நம்மளால் தாங்க முடியாது, யாருனாலையும் தாங்க முடியாதுங்க. அப்போ ராகு பகவான் நமக்கு சில இடத்துல நல்லது செய்வார், சில இடத்துல இது பண்ணுவார். அதுவும் குரு குருவோட ராகு சேர்ந்துட்டா அது யாருக்கு சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும். பெண்களுக்கு சேர்ந்துட்டா அது பெரிய குற்றத்தை கொடுத்துருது. அவங்களுக்கு இல்லீகல் கான்டாக்ட் அது மாதிரிலாம் வந்துடுதுங்க. அதேமாதிரி பெண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துட்டாங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. மிதுன லக்னங்க. மிதுன லக்னத்தில் செவ்வாய், 11ல் சுக்கிரனும் சந்திரனும், 10ல் குருவும் ராகுவும். தசை நடக்கிறது சந்திர தசை நடக்குதுங்க. சந்திரன் வாங்கினது சுக்கிரசாரம் சார். அப்போ இந்த பொண்ணுக்கு வெளிநாட்டில் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் வரும். சந்திர தசையில் சூரிய பற்றி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு இல்லீகல் கான்டாக்ட் வந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகம் கொடுத்தவர் சொன்ன நான் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ சந்திரனும் சுக்கிரனும் குருவும் ராகும். குரு பார்த்திங்கன்னா இந்த லக்னம் பாதகாதிபதியாக போகிறார். ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறினோம்னா கடுமையான கேந்திராதிபதி தோஷத்தை தான் கொடுக்குறார். அப்போ குரு மிக இதாக கொடுத்ததுனால இந்த பொண்ணு கணவனை விட்டு வேற ஒரு இதை நாட வேண்டியதாக போச்சு. அப்போ குருவும் ராகும் சேர்ந்தால் நல்லதா அப்படின்னா, ஆண்களுக்கும் நல்லதாக இருக்கலாம், பெண்களுக்கு கெட்டதுன்னு தான் சொல்லணும். அதேமாதிரி மகர லக்னத்துக்கு எடுத்திங்கன்னா குரு ராகு சேர்ந்துருச்சுன்னா, 3 கூட என்னோட ராகு சேர்ந்துருச்சுன்னா போகத்தை அதிகமாக வாரி வழங்கிடுறாரு. அதே சமயத்தில் 3 6 சேர்ந்துருந்துச்சுன்னா காமத்தை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 3 6 சேர்ந்து 3 யார் குருவும் 6ஆம் இடத்துல போய்
குருவும் ராகுவும் சேர்ந்துருந்துச்சுன்னா இல்லீகல் கான்டாக்டை கொடுத்துருது. அது வந்து கேமரா மூலிமா படம் பிடிச்சி அதை எல்லாத்தையும் காட்டுற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்துடுதுங்க. இதெல்லாம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வருது. இது மாதிரி அமைப்புகள்லாம். ஏன்னா ராகுங்கிறது படம் எடுக்கிறது. அப்போ படம் எடுக்கிறதுமே மாதிரி இந்த சூழ்நிலை வந்துடுது. அப்போ ராகுவும் குருவும் சேர்ந்தால் நல்லதான்னு பார்த்தா சில இடத்துல கெட்டது, சில இடத்துல நல்லது. அப்போ ராகு வந்து எப்போ தான் நன்மையை ப்ளஸ் இதை செய்வார் அப்படின்னா, அவர் கேந்திரம் ஏறி அவர் நல்ல சாரம் 5 குடை சாரம் 9 குடை சாரம் வாங்கிட்டாருன்னா அந்த 18 வருஷம் திசை நல்லா போகுங்க. அதே மாதிரி ராகுக்கு எது அடப்புக்குள்ளே எந்த கிரகமும் இல்லாமல் இருந்துச்சுனாலும் நல்லா வேலை செய்யும். இதுதான் என்னுடைய கருத்துங்க. அப்புறம் வந்து மகர லக்னத்துக்கு இன்னொன்று என்னுடைய மிக பெரிய கருத்து என்னென்னா, என்னுடைய இது என்னென்னா, சாரம் பெற்ற கிரகங்கள் மட்டுமே நன்மை செய்யும். அப்போ நல்லா 5 9 கூடிய 1 5 9 கூடிய சாரங்கள் பெற்ற கிரகங்கள் மட்டுமே நன்மை செய்யும். அப்போ மகர லக்னத்து சுக்கிரன் வந்து சுக்கிர சாரம் பெற்று வலுத்தா நல்லதா, இல்லை புதன் சாரம் 9 கூடிய புதன் சாரம் வாங்கினா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கெட்டதுங்க. அப்போ மகர லக்னத்துக்கு சுக்கிர சாரம் பெற்ற கிரகங்கள் மட்டுமே நல்லது செய்யும். சுக்கிரன் நல்லது செய்ய மாட்டார். உதாரணத்துக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருந்துச்சுங்க, 7ஆம் இடத்துல இருந்துச்சு. சுக்கிரனும் சூரியன் புதன் சுக்கிரன் கூட வந்து செவ்வாயும் இருக்காருங்க மகர லக்னத்துக்கு. அப்போ வந்து என்னென்னா கடுமையான அவர் புதன் சாரம் வாங்கியிருக்காருங்க சுக்கிரன். ஆனால் அந்த திசை வந்து பார்த்திங்கன்னா கடன் தொகை பார்த்திங்கன்னா அதில் எல்லாத்தையும் கூட்டிங்க. சுக்கிரனுக்கு ஒரு 20, இவருக்கு வந்து சூரியனுக்கு ஒரு 6 26, அப்புறம் புதனுக்கு ஒரு 17, இதெல்லாம் கூட்டினா அத்தனை 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா கடன் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன காரணம், சுக்கிரன் மகர லக்னத்துக்கு சுக்கிரன் செய்வதை விட சுக்கிர சாரம் பெற்ற கிரகங்கள் அளப்பரிய யோகத்தை தந்துடுவார். இது பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்து அவர் சுக்கிர சாரம் வாங்கிட்டேன்னா அந்த 18 வருஷம் பட்டையை கிளப்பிச்சுங்க. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரா ஆனார். ஆனால் குரு தசை வந்தோன்னே குரு லக்னத்தில் நீசம் எல்லாத்தையும் இழந்துட்டார். அப்போ ராகு எப்படி தருவார் எப்படின்னு கணிக்கவே முடியாதுங்க. அப்போ நம்ம சாரம் பெற்ற கிரகங்களை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இது மாதிரி பார்த்துருக்குறேன், நிறையா ஜாதகம் இது மாதிரிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் அது எந்த ஒரு கிரகத்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சு என்ன சாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா பாதகாதிபதி சாரம் செவ்வாய் சாரம் பெற்றாலும் அந்த கிரகங்கள் வேலை செய்கிறதில்ல. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதை விட நல்லவங்கன்னு சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் கேந்திரம் ஏறிட்டால் கெட்டதை தவிர வேறு எதுவுமே செய்கிறதில்லைங்க. சின்ன நல்லா அது கூட செய்கிறதில்ல. அந்த திசை 16 வருஷம் திசைனா அவுட்டு, 20 வருஷம் திசைனா அவுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. இதுதான் என்னுடைய கருத்துங்க. நன்றி, வணக்கம். என் பேர் ஆனந்தராஜுங்க. 9976093339. ரவிச்சந்திரன் ஐயா வந்து ரொம்ப நுணுக்கமாக பிடிச்சி சிறப்பு பண்ணிட்டார். அவருக்கும் நம்ம மேட்டுத்தூருக்கு பார்த்தீங்களா, மேட்டுத்தூர் நம்ம சொன்ன பாருங்கள், மிருத்யுஞ்சி ஜபம் கிடச்ச இடம் சுக்கிரனுக்குன்னு சொல்லி, அது பக்கத்தில் அண்ணன் வீடு இங்கே மேட்டுத்தூர் தான் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பேர் வந்து ஆனந்தன் மேட்டுத்தூர் ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு வாருங்கள் வளருவோம் என்கின்ற இந்த குரூப்பில் வந்து அவருடைய பதிவு செஞ்சதுக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.